2025ஆம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படம் எக்கோ. கிஷ்கிந்தா காண்டம் படத்தை இயக்கிய தின்ஜித் ஐயரன் இந்த படத்தை இயக்கியுள்ளார். குறியச்சன் என்பவர் அரிய வகை நாய்களை வளர்க்கும் ஒரு நபர். அவர் வேலை விஷயமாக மலேசியா சென்றபோது அங்கு திருமணமான பெண்ணான மாலத்தியை அவருக்கு பிடித்து போகிறது. மாலத்தியின் கணவனை சூழ்ச்சி செய்து சிறையில் சிக்க வைக்கும் குறியச்சன் மாலத்தியை ஏமாற்றி திருமணம் செய்து கேரளா அழைத்து வருகிறார். பல வருடங்களுக்கு பிறகு குறியச்சன் திடீரென மாயமாகிறார். அவரை தேடி பலர் அந்த மலைப்பகுதிக்கு வரும்போதுதான் குறியச்சன் தன்னுடைய கணவனை சூழ்ச்சி செய்து சிறைக்கு அனுப்பி தன்னை ஏமாற்றி அழைத்து வந்த உண்மை மாலத்திக்கு தெரிய வருகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர் தன்னை ஏமாற்றிய குறியச்சனை அவர் வளர்த்த நாய்களைக் கொண்டே ஒரு குகையில் சிறை வைத்துள்ளார். எஜமானருக்கு விசுவாசமாக இருந்த நாய்கள் இப்போது மாலத்தியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ஏமாற்றிய கணவனை அதே இடத்தில் சாக்கும் வரை சிறை வைத்து மாலத்தி பழிவாங்குவதே படத்தின் கதை. கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தை போலவே மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டம் லட்சுமி நகரைச் சேர்ந்தவர் பிரின்ஸ். 22 வயதாகிறது. இவரது மனைவி துளசி. இருவருக்கும் 2023ஆம் ஆண்டு திருமணம் நடந்துள்ளது. தியோரி பகுதியில் வேலை கிடைத்ததால் அங்கேயே தங்கி வாழ்ந்து வந்தனர். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி பிரின்ஸ் திடீரென மாயமானார். 2 நாட்களாகியும் கணவன் வீடு திரும்பாததால் துளசி போலீசில் புகார் அளித்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். பிரின்ஸை பற்றிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் அந்த வழக்கை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரின்ஸின் குடும்பத்தினர் அடிக்கடி காவல் நிலையத்துக்கு சென்று வழக்கு குறித்து விசாரித்து வந்தனர். இந்த சூழலில் சமீபத்தில் பிரின்ஸின் சகோதரருக்கு சோயிப் கான் என்பவரிடமிருந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துள்ளது. அதை பார்த்ததும் மொத்த குடும்பமுமே அதிர்ந்து போயிருக்கிறது. உன் அண்ணனை கொலை செய்தது நாங்கள்தான் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதோடு பிரின்ஸின் மனைவி துளசியோடு சாயிப் கான் நெருக்கமாக இருக்கும் புகைப்படமும் அதில் இருந்தது. பிரின்ஸ் காணாமல் போகவில்லை, கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை அறிந்ததும் அவரது குடும்பத்தினர் உடனே காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். போலீசார் சோயிபை பிடித்து விசாரித்திருக்கிறார்கள். துளசியும் அவரது குடும்பத்தினர் பிரின்ஸை கொலை செய்துவிட்டு தன்னை அழைத்ததாகவும் அவரது உடலை குப்பை மேட்டில் புதைத்து 7 நாட்களுக்கு பிறகு எலும்புக்கூடை கால்வாயில் வீசி எறிந்ததாகவும் கூறியிருந்தார். சோயிப் கானின் இந்த கதையை கேட்டு போலீசார் முதலில் அதிர்ச்சியடைந்தாலும் அதில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஓட்டையை அவர்கள் கண்டுபிடித்தனர். மருத்துவ மற்றும் அறிவியல் ரீதியாக ஒரு மனித உடல் வெறும் 7 நாட்களில் முழுமையாக அழுகி எலும்புக்கூடாக மாற வாய்ப்பே இல்லை. இயற்கையான முறையில் உடல் சிதைந்து எலும்புகள் மட்டும் எஞ்சியிருக்க பல வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகும். சோயிப் குறிப்பிட்ட அந்த 7 நாட்கள் என்ற கால அவகாசம் போலீசாருக்கு அவர் மீது பெரும் சந்தேகத்தை உண்டாக்கியது. இதனால் அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதில்தான் துளசியை அடைய ஸ்கெட்ச் போட்டு பிரின்ஸை கொலை செய்த கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. சோயிப் துளசியின் ஊரான தியோரியைச் சேர்ந்தவர். இருவரும் காதலித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காதல் கைகூடவில்லை. பிரின்ஸுக்கு துளசியை திருமணம் செய்து வைத்து விட்டனர். இது சோயிப்புக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது. துளசி காதலை மறந்து பிரின்ஸுடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார். ஆனால் சோயிப்புக்குள் இருந்த காதல் அழியவில்லை. எப்படியாவது துளசியை அடைந்தே தீர வேண்டும் என நினைத்திருக்கிறார். இந்த சூழலில்தான் பிரின்ஸும் துளசியும் வேலைக்காக தியோரிக்கு வந்திருக்கிறார்கள். துளசி வழக்கம் போல சோயிப்பிடம் பேசியிருக்கிறார். காதலி தனது ஊருக்கே திரும்பி வந்தது சோயிப்புக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பிரின்ஸை கொன்றுவிட்டு துளசியை அடைய நினைத்திருக்கிறார். பிரின்ஸோடு நெருங்கி பழகிய சோயிப் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி இருக்கிறார். பிரின்ஸும் சோயிப்பை உண்மையான நண்பன் என்றே நம்பியிருக்கிறார். சென்ற வருடம் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி மாலை பிரின்ஸும் சோயிப்பும் ஊருக்குள் இருந்த பள்ளிக்கூட வளாகத்தில் ஒன்றாக மது குடித்திருக்கிறார்கள். போதையில் பிரின்ஸ் மயங்கியதும் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் சோயிப். சடலத்தை பள்ளி வளாகத்தில் இருந்த பாழடைந்த செப்டிக் டேங்கில் வீசிவிட்டு எதுவும் நடக்காதது போல வீட்டுக்கு வந்திருக்கிறார். கணவனை காணவில்லை என துளசி தேடிய போது சோயிப்பும் அவருடனே சேர்ந்து தேடியிருக்கிறார். அதோடு ஆறுதல் வார்த்தைகளை கூறி துளசியின் மனதில் இடம் பிடித்திருக்கிறார்.
ஒரு கட்டத்தில் பிரின்ஸ் வேலை தேடி குஜராத் மாநிலம் அகமதாபாத்திற்கு சென்றிருக்க வாய்ப்புள்ளது. வா, நாம் அங்கே சென்று தேடலாம் என துளசியை நம்ப வைத்து அவரை அகமதாபாத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கே இருவரும் 1 மாத காலம் கணவன் மனைவி போல ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நாளடைவில் அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. சோயிப் அடிக்கடி துளசியுடன் தகராறு செய்து அவரை உடல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். ஒரு கட்டத்தில் சோயிப்பின் சித்திரவதை தாங்காமல் துளசி தனது ஊரான தியாரிக்கே வந்துவிட்டார். துளசி பிரிந்து சென்றது சோயிப்பிற்கு ஆத்திரத்தை கொடுத்துள்ளது. துளசியை பழிவாங்க நினைத்த சோயிப் பிரின்ஸின் சகோதரருக்கு பிரின்ஸின் கொலையில் துளசிக்கும் பங்கு இருக்கிறது என்ற ரீதியில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். இந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் 6 மாதங்களாக மண்ணுக்குள் புதைந்து கிடந்த பிரின்ஸின் கொடூர கொலையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. கொலையாளி சோயிப் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் செப்டிக் டேங்கிலிருந்து மனித மண்டை ஓடு மற்றும் சில எலும்பு துண்டுகளை மீட்டனர். அந்த செப்டிக் டேங்க் மக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியில் இருந்தாலும் அது குப்பை மேடாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. சடலம் அழுகிய போது வீசிய துர்நாற்றத்தை ஏதோ விலங்கு செத்து கிடப்பதாக நினைத்து மக்கள் கடந்துவிட்டனர். இதனால்தான் 6 மாதங்களாக இந்த கொலை குறித்து யாருக்கும் தெரியவில்லை. மீட்கப்பட்ட எலும்புகள் சாகர் மாவட்ட தடயவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. வெறும் எலும்புகளை மட்டும் வைத்து அடையாளத்தை கூற முடியாது என்பதால் பிரின்ஸின் இரத்த சொந்தங்களிடம் இருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளது. இதன் முடிவுகள் வந்த பிறகே உடல் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். இந்த வழக்கில் போலீசார் தற்போது பிரின்ஸின் மனைவி துளசியின் மீது தங்களது சந்தேக பார்வையை திருப்பியுள்ளனர். கொலையாளி சோயிப் தனது வாக்குமூலத்தில் துளசிக்கும் இந்த கொலையில் பங்கு உண்டு என்று கூறியிருப்பது போலீசாருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கணவன் காணாமல் போன 20 நாட்களிலேயே அவருடன் அகமதாபாத்திற்கு சென்று குடும்பம் நடத்தியது ஏன்? தனது கணவனை கொன்றவனுடன் பழகியது அவருக்கு தெரியுமா? அல்லது அவரும் திட்டமிட்டு இந்த கொலையை மறைத்தாரா என்ற கோணங்களில் விசாரணை நடத்தி வருகின்றனர். துளசியின் செல்போன் உரையாடல்கள் மற்றும் குறுஞ்செய்திகளை போலீசார் தற்போது தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.